அல்லது வந்து கொண்டிருக்கிற எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நானே மனைவி சேர்ந்து ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு பல்லவி மாட்டம் பாடி, ஒரு பல்லவி ஒரு சரணம் பாடி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி பிறகு ஆண்டவருடைய வசனம் செல்வோம். நாங்க இந்திய தேசத்துல எங்க சென்றாலும் அல்லது வெளி தேசத்துல எங்க சென்றாலும் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் குடும்பமாய் நின்று கர்த்தரை ஆராதனை செய்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்வது எங்க வழக்கம். ஆகவே இந்த ஒரு புதிய பாடல் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். இந்த நிலைமைக்காக நான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் எங்க இருந்தேன், நான் எங்க இருக்கிறேன், இப்போது எங்க நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த நிலைமைக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனுடைய வார்த்தை சொல்வது வழக்கு. ஆகவே இந்த மாலவில இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்து நேரத்தில் எல்லாம் நெருங்கி வந்து எனக்கு உதவி செய்தபடியால் நான் துதிப்பேன். எல்லாம் கையை தட்ட எங்களோட சேர்ந்து இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் நேரத்தில் எல்லாம் நெருங்கி வந்து உம்மை துதிப்பேன், இன்னும் நெருங்கி வந்து உம்மை துதிப்பேன். இந்த நிலை பாடுங்க, கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். துன்பத்தின் நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இன்பமாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. துன்பத்தின் நேரத்திற்கு ஸ்தோத்திரம், இன்பமாய் மாறும் ஸ்தோத்திரம். துன்பத்தின் நேரத்திற்கு ஸ்தோத்திரம், இன்பமாய் மாறும் ஸ்தோத்திரம். துயரத்தின் நேரத்திற்கு ஸ்தோத்திரம், ஆறுதல் தருவி பாடுங்க, சேர்ந்து பாடுவோம். துயரத்தின் நேரம் ஆறுதல் தருவி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். எல்லாமே இழந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இழந்தது தருவி, தேவைகள் மத்தியிலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீ எல்லாம் பார்த்துக் கொள்ளுவேன். எல்லாமே இழந்தாலும் ஸ்தோத்திரம், இழந்தது தருவி அவன். அல்லேலூயா. எல்லாமே இழந்தாலும் ஸ்தோத்திரம், இழந்தது தருவி ஸ்தோத்திரம். தேவைகள் மத்தியில் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் பார்த்துக் கொள்வீரே ஸ்தோத்திரம். தேவைகள் மத்தியில் ஸ்தோத்திரம், எல்லாம் பார்த்துக் கொள்வீரே. தட்டி இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் எல்லாம் நெருங்கி வந்து உம்மை துதிப்பேன், இன்னும் நெருங்கி வந்து உம்மை துதிப்பேன். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். ஒரே அம்மாதான கை தட்டுறது. இவ்வளவு பேருக்கு கையை சும்மா தட்டி எங்களை உற்சாகப்படுத்தல. ஹல்லேலூயா. நாங்களே கேட்டு வாங்கிக் கொள்வதாக சொந்த ஊர்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
இந்த மாலவேளை பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துக்கு ஒழுங்கு சென்ற யாவருக்கும் இயேசு நாமத்துல நன்றி. என்னை அதிகமா நேசிக்கிற ஊழிய தாமஸ் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு முறை கூட உள்ளத்தில் ஆழ்ந்து இந்த மாலவேளையிலே நான் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அருமையானவர்களே, இந்த நோட்டீஸ்ல ஒரு வசனம் போடப்பட்டிருந்தது. இந்த மாதத்துல ஏறக்குறைய 1ஆம் தேதி முதற்கொண்டு இன்று வரை ஏறக்குறைய அநேக இடங்களிலே வெள்ளி பிரசங்கத்துல பிரசங்கிக்க தேவனுக்கு கிருபை தந்தா. நேற்று அது முந்தினத்து கூட சித்தூர் பகுதியிலே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் கிருபை தந்தா. நான் நினைத்தேன் அங்க செய்த பிரசங்கத்தை இங்க செய்யணும்னு. ஆனா இந்த நோட்டீஸ்ல ஒரு வாக்குத்தத்தம் போட்டப்படுகிறது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, அருமையானவனே, அருமையானவளே, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, என் ஜனமே, நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உங்களை வேண்டுகிறேன் என்று பரிசுத்த யோவான் காயுவுக்கு எழுதும் போது சொல்லுகிறார். இந்த மாலவேளையிலே அநேக பிரயாசப்பட்டு ஊழிய தாமஸ், சகோதரர் அலெக்சாண்டர், தேவனுடைய குடும்பம் இவெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை இந்த நாளில் நடத்த வேண்டும். காலையில வேறொரு நிகழ்ச்சி நடந்தது. அதே கூட்டத்தில் ஏன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடாது? நம்முடைய வட்டாரத்துக்கு ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை கூறக்கூடாது? ஏன் இங்க ஒரு ஆராதனை அபிஷேகத்தை இறக்கக்கூடாது என்ற ஒரு வாஞ்சியோடு தரிசனத்தோடு தான் பாரத்தோடு தான் இந்த நாளிலே இந்த புதிய ஆண்டிலே ஒரு முதல் கூட்டத்தை நான் ஒழுங்கு செய்து கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கூற வேண்டும், ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு தான் தேவதாசர்கள் இந்த நாளில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். அவருடைய பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டிலே இது ஒரு ஸ்தோத்திர கூட்டம் என்று நோட்டீஸ்ல நான் போடப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலவேளையிலே இந்த புதிய ஆண்டிலே 2008ஆம் ஆண்டை காட்டிலும் இந்த 2009ஆம் ஆண்டு ஆண்டவரே நாங்கள் முதல்ல வாழணும், சுகமா வாழ்ந்து இந்த உலகத்துல ஜீவிக்கணும் என்று நம்புறங்க அல்லது பிரயாசப்படுறங்க, வாஞ்சிக்கிறீங்க, ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே நல்லா இருக்கணும். ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல பிரியமான சகோதர சகோதரி, இந்த மாலவேளையிலே இங்க உட்கார்ந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, இந்த வட்டாரத்து வாசிகளே, இந்த சத்தத்தின் எல்லைக்குள்ள நின்று கொண்டு ஆங்காங்க கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. நாளை தினத்திலே என்னுடைய ஆலயத்தை ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டாம். அதுக்கு நான் இப்போது ஆயத்தப்படுத்தினேன். அதோடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். புதிய வருஷத்துக்கு, புதிய திராட்சரசத்திற்கு, புதிய திராட்சரசத்திற்கு பழைய தானியத்தை நீங்க சாப்பிட்டது போதும். புதிய திராட்சரசத்திற்கு அல்லது புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி செய்யுங்கள். அதனால நான் பேச போகிறேன். இந்த பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில பழைய வருஷத்து போன வருஷத்து வாழ்க்கை போதும். போன வருஷத்தின் சோர்வுகளும் பலவீனங்களும் போதும். போன ஆண்டின் துக்கங்களும் வேதனைகளும் போதும். கடந்த காலத்து அவமானங்களும் நிந்தைகளும் போதும். ஆண்டவரே, கடந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ அவமானங்கள், சாபங்கள், பலவீனங்கள், தடைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே தலைக்கு மேல சத்துரு கிரியைகள், எத்தனையோ நஷ்டங்கள், பலவீனங்கள் வந்தது. போன வருஷத்தோடு அது போகட்டும். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நல்லா கவனிங்க. இந்த புதிய ஆண்டுல இந்த முதல் வாரத்துல 2ஆம் வாரத்துல கர்த்தர் சொல்லுகிற வசனம், பிரியமானவரே, இந்த புதிய ஆண்டுல பழைய ஆண்டை காட்டிலும் இந்த புதிய ஆண்டு நுழைந்திருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமா வாழுவது போல நீங்க எல்லாவற்றிலும், வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும், வாழ்க்கையில எல்லா சூழலையும், வாழ்க்கையில எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் நீங்க சுகமாய் வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த மாலையில விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்ல அர்த்தம் என்ன? பிரியமானவே, உன் ஆத்துமா வாழ்வதை போல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அவன் பாவியோ பரிசுத்தவானோ, அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ, அவன் ஏழையோ பணக்காரனோ, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, எந்த ஜாதியோ எந்த பாஷை யாராலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள விலையேற்பட ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் என்றைக்கு அந்த ஆத்துமால ஜீவனை ஊற்றினாரோ அன்று முதல் கொண்டு அவன் மரிக்கிறவரை அந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆத்துமாக்கு மரணம் இல்லை. அந்த ஆத்துமா மரிக்குவதில்லை. அந்த மாதிரி நித்திய காலமா வாழ வேண்டிய தகுதி, அந்த வாழ்வதற்கு ஏதுவான திராணி பெற்றதான ஒரு தேவனால் படைக்கப்பட்ட ஒரு கருவி.
ஒரு ஆத்துமா வாழ்வதை போல நீங்களும் உங்க குடும்பமும் சுகமாய் வாழணும். இதுதான் பிதாவாக தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை குறித்து, என்னை குறித்து, இந்த பூமியில வாழ்கிற மனிதனை குறித்து சுத்தமா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்வதை போல சுகமாய் வாழ என்ன அர்த்தம்? நீ சுகமாய் வாழு. நீ சுகமாய் வாழ வேண்டும் என்று என்ன அர்த்தம்? வாழ்க்கையில தத்தளிப்பில்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் சுகமா வாழ்கிற வாழ்வு. அந்த சாப கிரியைகளை மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, கட்டுகளுக்கு மீறி வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. உபாகம புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்துல இன்றைக்கு அதிலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு சொல்ல போகிறேன். அங்க ஒரு வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னா, இஸ்ரவேலே நீ என்ன எப்படி இருக்கணுமா? நீ நன்றா இருக்கணும்பா. யாக்கோபே நீ நல்லா இருக்கணும். செபுலனே, நப்தலி தேசத்து ஜனமே, செபுலன் நாட்டின் ஜனமே, இஸ்ரவேலின் ஜனமே, யாக்கோபின் ஜனமே, இந்த பூமியில நீ நன்றா இருக்கணும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ நன்றா இருக்கும்படி. அதே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையிலே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சுகமாய் என்றென்றைக்கு வாழ்வதற்கு, உன் ஆயுசு நாட்கள் கூடி வாழ்வதற்கு. அதே அதிகாரம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் ஆத்துமா வாழ்வதை போல இந்த பூமியிலே நீ எல்லாவற்றும் சுகமாய் வாழ்ந்திருக்க, அல்லது உன் ஆத்துமா வாழ்வதை போல இந்த பூமியில நீ எல்லாவரும் நன்றா இருக்க. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் விருத்தி அடைந்து வாழ்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமா வாழ்வதை போல நான் சுகமாய் வாழ்ந்து இருப்பதற்கு என்ன செய்யணும்? அருமையானவர்களே, அநேக வாழ்கிறோம், ஆனா அந்த வாழ்க்கையில சுகம் இல்லை. இந்த பூமியில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள், திரளான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள், அந்த வாழ்க்கையில சுகம் இல்லை. சுகம் என்று சொன்னால் சரீரத்தில் இருக்கிற சுகம் மாத்திரம் அல்ல, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆவி, ஆத்மா மூன்றிலும் ஒரு விடுதலையோடு வாழ்கிற வாழ்க்கை, தத்தளிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் சுகமான வாழ்வு. தத்தளிக்க அனுபவம் இல்லாத அல்லது தத்தளிப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நன்றாக இருக்க வேண்டிய வாழ்க்கை. யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ஒரு வாசிங்கள், எடுத்த வேகமா வாசிங்க. யோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, என் வாழ்க்கையில் அமைதலும் இல்லை. நல்லா கவனிங்க, எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு அமைதலும் இல்லை. நல்ல கவனிங்க பிரியமானவனே, அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில உன் ஆத்துமா வாழ்வதை போல உங்க வாழ்க்கை எல்லாவற்றிலும் சுகமா இருக்கிறதா? பூமியில 50 ஆண்டு வாழ்ந்திருக்கலாம், 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த மாணவரே, உன் வாழ்க்கையை புதிய ஆண்டுல சற்று ஆராய்ந்துப்பா. நீ எல்லாவற்றிலும் வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் அல்லது வாழ்க்கையில எல்லா படிகளிலும் உங்க ஜீவியம் சுகமாய் இருக்கிறதா? உன் ஆத்துமா எப்படி சுகமாய் ஒரு மனிதனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதை போல உங்கள் ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல உங்க வாழ்க்கை சுகமா இருக்கிறதா? ஒரு மனிதனோட வாழ்க்கையில கவனிங்க, ஒரு சராசரி மனுஷன வாழ்க்கையில ஒரு மனிதன் என்று பிறந்திட்டால், இந்த பூமியில மனுஷன் பிறந்தா ஒரு மனிதனுடைய சராசரி மனுஷன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய 3 அம்சம் தெரியுமா? அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, வசதி இருக்கிறதோ இல்லையோ, கண்ணீரோ கவலையோ, எந்த சூழ்நிலைதாலும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய 3 அடிப்படை அம்சங்கள். முதல்ல என்ன சொல்றாரு யோபு? என்ன வாசிங்க சொல்றார்? முதல்ல ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய அடிப்படை தேவை அவன் சரீரத்துல சுகம், வாழ்க்கையில சுகம். இரண்டாவது என்ன இருக்கணுமா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில தத்தளிப்பே இருக்க கூடாது, அவன் இளைப்பாறுதலோடு வாழ வேண்டுமா?
மூன்றாவது என்ன இருக்க வேண்டுமா? அமைதல். ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில அமைதலான ஒரு வாழ்வு. எப்போது பார்த்தாலும் அலைக்கழிச்சு கொண்டிருக்க வாழ்வு அல்ல. எப்போது பார்த்தாலும் கொந்தளிக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல. எப்போது பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, வாழ்க்கையே ஒரு கொந்தளிப்பாய் அநேக வாழ்க்கை இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடிப்படை இருக்க வேண்டிய காரியம், அவன் வாழ்க்கையில முதலாவது ஒரு சுகம் இருக்கணும். அவன் ஆத்மாவில் ஒரு சுகம், அவன் குடும்பத்தில் ஒரு சுகம், அவன் சரீரத்தில் ஒரு சுகம். எப்படியாவது சுகம் இருந்தால் சரி, இந்த பூமியில் எப்படியாவது அவனால் வாழ முடியும். ஒரு மனிதன வாழ்க்கையிலே எப்போதுமே தத்தளிக்கப்படுகிற அனுபவம் இருக்கக்கூடாது. எப்போதுமே சஞ்சலமும் வேதனையை நிறைந்து இங்கும் அங்கும் அலைந்து திரிகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே அமைதல் இருக்க வேண்டும். இருக்கணும் சொல்லி இருக்கிறேன். ஆனா யோபு சொல்லுகிறாரு, ஏன் வாழ்க்கையில இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, வேறும் இல்லை, சுகமும் இல்லை. அப்படியே என்னதான் இருந்தது? வாசிங்க, என்ன சொல்ற பாத்தீங்களா யோபு? ஐயோ, என் வாழ்க்கையில வெறும் தத்தளிப்பு தான். அருமையிலே தேவ பிள்ளைகளே, இந்த வட்டாரத்துல வசிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 2009ஆம் ஆண்டு முதல் மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக வாழ்க்கை இன்னும் தத்தளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலமா தேவனை தேடுகிறோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், சூழ்நிலை மாறவில்லை, வாழ்க்கையை தத்தளிப்பு தான். வாழ்க்கையில கண்ணீரும் சஞ்சலமும் வேதனையும் கஷ்டமும் வறட்சியும் சாபமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் விடுதலை இல்லை? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ நன்றா இருக்கணும். யாருன்னா நான் கெட்டு போன நினைப்போமா? நினைப்பங்களா? சொல்லுங்க. நான் கெட்டு போன பிரதர், என் குடும்பம் கெட்டு போனோம் அப்படி யாரும் நினைக்க மாட்டோம். எல்லாருமே நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க படிப்பு நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், வேலை சுகமா இருக்கணும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லா மனுஷன் வாழ்க்கையில நான் நன்றா இருக்கணும் பிரதர். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நன்றா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் திருமண வாழ்வு நன்றா இருக்கணும், வேலை நன்றா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும். நாங்கள் கெட்டு போக கூடாது, அழிந்து போக கூடாது, சாபம் வராதபடிக்கு, தத்தளிப்பு இல்லாதபடிக்கு, போராட்டங்கள் இல்லாதபடிக்கு எங்களுக்குள்ளே ஒரு அமைதலான ஒரு வாழ்வு, சுகமான வாழ்வு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் ஏங்குகிறோம். யோவான் எழுதுமா சொல்லுகிறார் காயுவுக்கு, எனக்கு பிரியமான சகோதரனாகிய காயுவுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் ஆத்தும வாழ்வதை போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். இது யோவான் காயுக்கு எழுதுகிற வார்த்தை மாத்திரமல்ல, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது. அங்கே ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். பரிசுத்த யாக்கோபு சொல்லுகிறார், பிரியமானவனே, நீங்களோ ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல், நீங்களோ ஒன்றிலும் குறைவில்லாதவராய் இல்லாதபடிக்கு வாழ்க்கையிலே சுகமாய் வாழ, எல்லாவற்றிலும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் பூரணர்களாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலையில சற்றமாய் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிறோமா? நம்ம எல்லாவற்றிலும் வாழ்க்கையில எல்லா அனுபவத்திலும் எல்லா காலகட்டத்திலும் நிறைந்த ஆசீர்வாதம் அல்லது சம்பூர்ண ஆசீர்வாதம் அல்லது தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இல்லை. நீங்களோ ஒன்றில குறைவுள்ளவராய் இராமல், இது தேவனுடைய சித்தம். அருமையா தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள். இந்த பூமியில நீங்களும் நானும் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவுகளாய் பெற்று வாழ்வதற்காக, உன் ஆத்மா வாழ்வதை போல நீங்க இந்த பூமியில எல்லாவற்றிலும் சுகத்தோடு வாழ்ந்து சுகித்திருக்க, உங்கள் சுகவாழ்வு சுகித்திருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய உயிரிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்ல வாழ வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு அறிந்த ஜனமும் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்க வேண்டும் என்பதற்காக பரலோக பிதாவாக தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 2009ஆம் ஆண்டுல நாங்க சுகமாய் வாழ்ந்திருக்கணும்? ஹல்லேலூயா. கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்களேன். உங்களுக்காக கடைசி நாங்க ஜெபிக்க போகிறோம். எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஏற்று, ஆண்டவரே நானும் நாங்களும் பழைய வருஷத்து போன வருஷத்து வேதனைக்கு போதும், போன வருஷத்து கஷ்ட நஷ்டங்கள் போதும், போன ஆண்டினும் ஆண்டவரே திராட்சரசமோ தானியமோ போதும், இதோ புதிய ஆண்டுக்கு ஏற்றதான ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே புதிய ஒரு சுக வாழ்வை நானும் நாங்களும் இந்த ஆண்டு முழுதும் இனிவரை நாள் முழுதும் அனுபவிக்க நான் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிற சொல்லுவர்களாகிய நீங்கள் உங்களை கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வசனம் கேட்டோம் அல்ல பிரியமானவர், அதற்காக நாங்க வருவதில்லை, அது அப்படிப்பட்ட பிரசங்கம் நான் செய்வதும் இல்லை. இந்த மாதவல்ல ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டு ஒவ்வொரு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2009ஆம் ஆண்டு இதுவரை உங்க வாழ்க்கையில தத்தளித்து போய் சோர்ந்து போயிருக்கலாம். வாழ்க்கையில பண பிரச்சனை நிமித்த தத்தளிக்கிற அனுபவம், கடன் பிரச்சனை நிமித்த தத்தளித்த அனுபவம், தற்கொலை நிமித்தமா தத்தளித்து போன குடும்பங்கள், எத்தனையோ வேதனைகள், ரோகங்கள், வியாதி மேல வியாதி, சாபம் மேல சாபம், பலவீனத்து மேல பலவீனம், நஷ்டத்து மேல நஷ்டம், எதை எடுத்தாலும் தோல்வி, திருமணத்துக்கு தடைகள், பிள்ளைகள் பெறாதபடிக்கு தடைகள், வேலை கிடைக்காத தடைகள், எத்தனையோ விதமான தத்தளிப்பு இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தத்தளிப்புகள் மத்தியில நீ சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னா நீங்கள நான் என்ன செய்ய வேண்டும்? உபாகம புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சற்று வேகமா வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு, இஸ்ரவேலே, யாக்கோபே, காயுவே, யோவானே, சகல ஜனமே, இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஆத்ம வாழ்வது போல என்னென்னைக்கும் சுகமாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதவர்களே நாம் இந்த பூமியில சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். தத்தளிக்க அனுபவம் அல்லது தத்தளிப்பு நீங்கி, சாபங்கள் நீங்கி, போராட்டங்கள் நீங்கி, எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு வாழ்க்கையில பிரகாசத்துக்குள்ள நுழைய, என் வாழ்க்கையில இருள் நீங்கி விடியற் காலத்தின் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, என் வாழ்க்கையில போராட்டமும் சாபமும் தத்தளிப்பும் நீங்கி ஒரு சுகமான வாழ்வு, ஒரு சுகித்திருக்க, சுகவாழ துளிர்க்க நீங்களை நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்பர் 1, முதலாவது சொல்லுவது, இந்த தேவனை முழு இதயத்தோடு தேடுங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த தேவனை முழு இதயத்தோடு அன்பு கூறுவையாக, முழு இதயத்தோடு தேடுவையாக. இந்த பூமியில 2 விதமான கூட்டம் இருக்குது பிரியமானவர்களே. ஏசாயா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த பூமியில் 2 விதமான கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் தேவனை முழு மனதோடு உள்ளத்தில் ஆழ்ந்து தேடுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வாய் அளவுதான், வெறும் நாவல தான், வெறும் உதடுகள் தான் கர்த்தரை தேடுவதும் கர்த்தரை கனப்படுத்துவதும். அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்களுடைய நாவினால, தங்களுடைய வாயினால, தங்களுடைய உதடுகளினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்வதை போல இந்த பூமியிலே தேவனுக்கு நியமித்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தேவனுக்கு நியமித்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே, தேவனுக்கு நியமித்த இந்த உலகத்திலே உன் ஆத்மா வாழ்வதை போல இந்த ஆண்டு முதற்கொண்டு நீங்க எல்லாவற்றிலும் உபத்திரம் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இது எல்லாவற்றும் மத்தியில சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தத்தளிப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டில நீங்கள் நானும் செய்ய வேண்டிய தீர்மானம், இந்த தேவனை நான் முழு உள்ளத்தில் ஆழ்ந்து முழு இதயத்தோடு தேவனை நான் இன்று முதல் தேட ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின புத்தகத்துல, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறோம். அங்க ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ, தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிங்க. இந்த பெரும்பாடு இந்த ஸ்திரீயுடைய பேரை பெரும் பாடு உள்ள ஸ்திரீ, பெரும் பாடு நிறைந்த ஸ்திரீ இல்ல, ஸ்திரீ. நிறைய பேர் ஸ்திரீ படிக்கிறீங்க, அது விட்டுருங்க. பெரும்
பாடுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள், இந்த ஸ்திரீ, இந்த எனக்கு ஸ்திரீ இப்ப கடைசியா உங்களை பார்த்து